Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு 12 கிச்சன் டிப்ஸ் அண்ட் ஹோம் டிப்ஸ் மிக்ஸ்டான மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அங்கே ஃபஸ்ட் டிப் பார்க்கலாம். எல்லாருக்குமே நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வீல் சிப்ஸ் வந்து வறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது பொரியறப்போ சம்டைம்ஸ் சின்னதாகவும் பெருசாகவும் பொரியும். நம்ம இதை வந்து இந்த மாதிரி உப்புல வந்து வறுத்துக்கலாம். ஒரு பெரிய கடாயில் தூளுப்பு போட்டுக்கோங்க. தூளுப்பு நல்லா சூடானதும் இந்த மாதிரி வீல் சிப்ஸ் போட்டு நம்ம இதில் வந்து சூடான உப்பு படுறப்போ அது வந்து நல்லா பொரிஞ்சு வரும். அதாவது ஒரு ஏர் ஃப்ரையர் மாதிரி இது ஒர்க் ஆகும். இது மாதிரி எல்லா வடகமே வறுக்க முடியும். ஆனால் அது வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அதுக்குள்ளார உப்பு இறங்கும். ஆனால் அதோட ஷேப் வந்து உப்பு இறங்குற மாதிரி இல்லாத ஷேப்புன்றனால உங்களுக்கு வீல் சிப்ஸ்க்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாகவும் நல்லா பொரிஞ்சு பெருசாக வரத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதே மெத்தடில் சப்போஸ் நம்ம வாங்கியிருக்க பொரி வந்து நமுத்து போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி அதை ரீஹீட் பண்ணி இது மாதிரி பண்ணுறனால உங்களுக்கு நமுத்து போயிருக்க பொரி நல்லா பொரின்னு ஆகும். இந்த மாதிரி வடை பொரிக்கிறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுற இந்த கரண்டி வச்சு நீங்கள் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக உப்புலேருந்து செப்பரேட் ஆகி இது வந்துடும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக நீங்கள் எண்ணெயில் பொரிச்ச மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் எண்ணெயில் பொரிக்காத ஐட்டம்ஸ் தான் நான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் இது மாதிரி கிஃப்டாக வந்த பர்சஸ், அதுக்கப்புறம் வந்து பர்ஸு, ஹேண்ட்பேக், அதுக்கப்புறம் அது மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் இருக்கும். கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். ஏன்னா அதில் பேர் இருக்குன்றனால கொஞ்சம் கூச்சப்படுவோம் வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம். அது மாதிரி இருக்க அந்த பிரிண்ட்டுக்கு மேலே நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு ஒரு கிளாத்தில் நெயில் பாலிஷ் ரிமூவர் கொஞ்சமாக வச்சு இது மாதிரி நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த பிரிண்ட் வந்து அழிஞ்சிட்டு வந்துடும். பாருங்கள், நான் லைட்டாக தேய்க்கிறப்பவே கொஞ்சம் போயிருக்கு பாருங்கள். நல்லா அழுத்தி கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி தேய்க்கிறனால உங்களுக்கு வந்து அதில் இருக்க பிரிண்ட் ஃபுல்லாகவே போயிடும். ஈவன் பிளாஸ்டிக்கில் இருக்க ஏதாவது கண்டெய்னர்ஸ் அது மாதிரி இருக்குன்னா கூட அந்த பிரிண்டெல்லாம் கூட உங்களுக்கு டக்குன்னு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு நீங்கள் தேய்க்கிறனால உங்களுக்கு ஈஸியாக அந்த பிரிண்ட் எல்லாமே போயிட்டு புதுசு மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி சாத்துக்குடி, ஆரஞ்சு இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறையா ஜூஸ் வெளியில் வர மாதிரி இருக்கும் கட் பண்ணுறப்பவே. அதை ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 பக்கமும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நடுவில் வந்து ஒரு கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு இப்போ தோலை வந்து ஃபஸ்ட்டு இப்போ பிரித்து எடுத்துருங்க. இப்போ 2ஆக பிரிச்சுக்கலாம் பழத்தை. பாருங்கள், இப்படி 3ஆக பிரிஞ்சிருச்சு பழம். இப்போ இதிலேருந்து நம்ம சொலை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்போ நீங்கள் ஜூஸ் போடணுன்னாலும் ஜூஸரில் போடணுன்னாலும் உங்களுக்கு இது மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கையெல்லாம் அழும்பாகாமல் நீட்டாக வந்து இது மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், பிளேட்டில் கொஞ்சம் கூட ஜூஸே வந்து விழுகல கீழே. ரொம்ப நீட்டாக நம்ம பிரிச்சாச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்து பழத்தை உரிச்சிட முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆப்பிள் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பேக் பண்ணுறப்போ அது கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம சம்டைம்ஸ் லெமன் ஜூஸில் வந்து லைட்டாக இப்படி தடவி கொடுப்போம். அதுக்கு பதிலாக ஈஸியான மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு நான் ஆப்பிள் வந்து பீல் பண்ணிக்கிறேன். தோலெல்லாம் எடுத்துடுறேன். எங்கள் பாப்பா தோல் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. நான் ஹாஃப் ஆப்பிள் மட்டும் தோல் எடுத்துறேன். ஃபஸ்ட்டு தோல் எடுத்துகிட்டு இப்போ இதுலேருந்து கட் பண்ணிக்கலாம் பீசஸாக. அதுவும் இல்லாமல் இப்போ மெழுகு போட்டிருக்க ஆப்பிள் அப்படிலாம் சொல்கிறனால தோல் நம்ம எடுத்துறது வந்து பெட்டர். இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி பவுலில் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு வந்து தூளுப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியில் இந்த ஆப்பிளுடைய இந்த பீசஸை நல்லா முக்கி எடுத்துருங்க. இது மாதிரி முக்கிட்டு ட்ரைன் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உப்பு தண்ணியும் அதில் இருக்காது. ஆனால் அதோட தன்மை மட்டும் அந்த ஆப்பிள் ஸ்லைசஸ் மேலே இருக்கும். ஸோ இது வந்து கருப்பாகாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே கலர்லேயே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வைக்கிறப்போ இது மாதிரி வச்சு பாருங்கள். நல்லா ஒயிட்டாகவே இருக்கும் ஆப்பிள்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி 2-3 பூட்டு ஒரே மாதிரி இருக்கும். அதோட சாவி கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு எந்த பூட்டோட எந்த சாவி அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு அந்தந்த பேரோட பூட்டு சாவிக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி ஸ்டிக்கரோ இல்லைன்னா ஒரே மாதிரி பெயிண்ட்டோ இல்லைன்னா வந்து நெயில் பாலிஷோ ஏதாவது கொஞ்சம் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொஞ்சம் இது மாதிரி தடவி விட்டுருக்கலாம்.
பாருங்கள், இந்த பூட்டோட சாவி வந்து இது. ஸோ நான் இதில் ரெண்டுலேயுமே வந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ் லைட்டாக இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி நம்ம வைக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. கலர் எதுவும் இல்லாதது இந்த மாதிரி நான் 2 விட்டுட்டேன். இந்த 2 மட்டும் மேட்ச் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட நிறைய பூட்டு சாவி இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக எடுக்க முடியும். அடுத்தது, நம்மளோட இயர்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப அழுக்காக இருக்கும். அது அழுக்கை வந்து துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி வெட் வைப்ஸ் இருக்கு இல்லையா, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற வெட் வைப்ஸோ இல்லை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற வெட் வைப்ஸோ இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் துடைக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக அழுக்கு நல்லா வந்துடும். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அழகாக சுற்றி ஒரு குட்டி பவுச் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி வைக்கிறனால களையாமல் இருக்கும். இதை வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போகிறப்போ கீச்செயின் இருக்க பவுச் மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜிப்பில் மாட்டி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஜிப்பில் மாட்டி உள்பக்கமாக இப்படி தள்ளி வச்சுருவேன். ஸோ நம்ம எதாவது டவுன் பஸ்ஸில் இல்லை பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நம்ம கையில் கிடைக்கிறது இந்த பவுச் தான் இருக்கும். டக்குன்னு நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த பவுச்சில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம லெதர் பேக்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த பேக் க்ளீனிங் வீடியோ பார்த்துட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக ஹேண்ட் வாஷோ இல்லைனா டிஷ் வாஷ் ஜெல்லோ இல்லைனா ஷாம்பு, இந்த 3ல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துட்டு அது கூட தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு க்ளீனான கிளாத்தில் கொஞ்சமாக இதை வந்து தொட்டி எடுத்துட்டு கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க, தண்ணியாக இல்லாத மாதிரி துணியில். இப்போ அழுக்காக இருக்க அந்த பேக்கில் இது மாதிரி வச்சு லைட்டாக இது மாதிரி தேய்ச்சி விடுங்க, ரப் பண்ணி விடுங்க. அப்போ அழுக்கு எல்லாமே நல்லா போயிடும். நீங்கள் உங்களுடைய பர்ஸு, பேக்கு இல்லை லெதர் பெல்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு மெட்டீரியலும் ஒன்றும் ஆகாமல் நல்லா க்ளீனாகவும் நீட்டாகவும் புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகும். நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான துணி வச்சு அதை வந்து தொடச்சி விட்டுருங்க, எடுத்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இது மாதிரி நம்ம பண்ணுறப்போ எப்போயுமே புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும். ஏதாவது கரை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் கிச்சனில் ஹூக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி ஹூக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அதில் ஒன்றே தான் வந்து மாட்ட முடியும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டவல் யூஸ் பண்ணுறதுக்கு, டவல் மாட்டுறதுக்கு, கேஸ்கெட் மாட்டுறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் வச்சுக்கலாம். ஹேங்கர் வச்சுட்டு அதில் வந்து இது மாட்டிக்கலாம். எதர் கைப்பிடியிலையோ இல்லை ஜன்னல் கம்பிலையோ இந்த மாதிரி இந்த ஹேங்கரை மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கிச்சன் டவல்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். கேஸ்கெட்லாம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே ஒரு கிளிப் போட்டு மாட்டி விட்டுறலாம். மாட்டி விட்டுட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி பவுச்சஸ் வந்து புதுசாக ஏதாவது நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளார இது மாதிரி இருக்கும். இதிலே போட்டிருக்கு பாருங்கள், ட்ரையிங் ஏஜென்ட் டு நாட் ஸ்வாலோன்னு. இதுக்கு பேர் வந்து சிலிக்கா ஜெல். இது வந்து உள்ளார இருக்க அந்த பொருளுக்குள்ளார வர ஈரத்தன்மையை வராமல் ட்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த பாக்கெட்ஸை வந்து தூக்கி போட்டுறாமல் நீங்கள் இந்த மாதிரி வரதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில். உங்கள் லாஃப்ட்லேயோ இல்லைனா வந்து க்ளோஸ் பண்ணியிருக்க ஷெல்ஃப்ஸ்லையோ உள்ளார ஏதாவது வைக்கிறப்போ ஈரத்தன்மை இருக்க மாதிரி இருக்குது, ஓப்பன் பண்ணோடனே ஸ்மெல் வர மாதிரி இருக்குது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அந்த பேக்ஸ்குள்ளார இந்த பவுச்சஸை போட்டு வச்சுருங்க. நான் வந்து இந்த ஃபோட்டோ வச்சுருக்க இந்த பேக்ஸ்குள்ளார கூட இது போட்டு வைக்கிறேன். போட்டு வைக்கிறப்போ உங்களுக்கு இது ட்ரையாகவே எப்போயுமே நீட்டாக அழகாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து தூக்கி போடாமல் நிறைய விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. பியூட்டி விஷயத்துக்கு கூட அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து பியூட்டி ஹேக் சொல்லி ரிஸ்க் எடுக்கிறத விட நம்ம வீட்டில் வளர்க்குற செடிக்கு வந்து இதை வந்து உரமாக போடலாம். அதை நீங்கள் கட் பண்ணிலாம் போடணுன்னு தேவை கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுறப்பே அதுக்கு அடியில் வந்து மண்ணில் வந்து அதை போட்டுருங்க. அது ஒரு நல்ல ஃபர்டிலைசராக உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்த டிப் வந்து நம்ம பெட்டில் போட்டிருக்க இந்த பெட் ஸ்ப்ரெட், இந்த பெட்ஷீட் வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு சைடில் வந்து முடி போட்டு உள்ளார வந்து விட்டால் பெட்ஷீட் கலையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி வந்து போட்டால் கலையாமல் தான் இருக்கும். ஆனால் அந்த முடியை கழட்டுறப்ப நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஓரத்தில் இந்த துணியை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க ஹேர் பேண்டை ஒரு 2 சுற்றி நீங்கள் இது மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி 2 சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து 4 மூலையிலையும் இதே மாதிரி போட்டுட்டு இந்த 4 மூலையிலையும் இந்த பெட்டுக்கு அடியில் இது மாதிரி தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டு இந்த மாதிரி நீட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலுமே உங்களுக்கு கலையாமல் நல்லா நீட்டாகவும் இருக்கும். நம்ம திருப்பி அதை எடுக்கிறப்போ முடியை கழட்ட கஷ்டப்படாமல் இதை ஈஸியாக அந்த ரப்பர் பேண்டை வந்து நம்ம எடுத்துடலாம். ஹேர் பேண்ட் தான்றனால ஈஸியாக உங்களுக்கு கழட்டிட்டு வந்துடும்.
ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நெக்ஸ்ட் டிப் எங்கள் வீட்டில் இருக்க இந்த மாதிரி ஒரு ராடு, இது டவல் ராடு, நம்ம பாத்ரூம்லலாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ரூமில் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம துணி வந்து காய வைக்கிறதுக்காக இந்த ராட் ஃபிக்ஸ் பண்ணது. இதில் வந்து கொஞ்சம் துணி தான் போட முடியும். கொஞ்சம் அதிகமாக துணி போடுறதுக்காக இதிலே வந்து ஒரு 4-5 ஹேங்கர்ஸ் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிறையா துணி இதிலே வந்து காய வச்சிடலாம். ஒரு 4 பேர் வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா கூட அந்த துணி எல்லாமே வந்து இதிலே அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மடித்து உள்ளார வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி யூஸஸ்லாம் நம்ம இந்த ஹேங்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன இடத்துலையே கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7-8 ஹேங்கர்ஸ் வந்து நம்ம இதில் மாட்டிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.